ஹாய் கைஸ், ஃபைனலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜிபியூ டீசர் வெளியாயிடுச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே அப்படியே அஜித்தை பத்தின ஒரு இன்ட்ரோ வேற லெவல்ல கொடுக்குறாங்க. எடுத்தோடனே ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னும் போது திரிக்க விடுது. அப்படியே ஒவ்வொரு சீன் பை சீனு செதுக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அருமையா செதுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் அந்த டீசர் கட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு கட்டிங்ல இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் மேல ஒரு ஆள் ஒவ்வொரு கெட்டப் போனே தெரியல. ஏகேவே கிட்டத்தட்ட பில்லா படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு அருமையான லுக்ல ரொம்ப நாள் ஆச்சு. பில்லாவுக்கு அப்புறம் இப்பதான் இந்த லுக்ல போறோம். பில்லாவோட லுக்லயே ஒரு சீன்ல வராரு. ஸோ ஒவ்வொரு சீனுமே டீசரை கட் பண்ண விதம் அவ்வளவு அருமையா இருக்கு. கண்டிப்பா இந்த டீசர் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இந்த மியூசிக்கும் அந்த ஏகே அப்படியே ஸ்டார்டிங்ல சொல்லும் போது ஏகே ரெட் டிராகன் ஒரு வந்தாருன்னா மூச்சை நிறுத்திட்டு போயிடுவான், மூச்சு விடுறதுக்குள்ள மூச்சு நிறுத்திட்டு போயிடுவான்னு சொல்லி டைலாக் எல்லாம் சும்மா திருக்கி விடுது. சும்மா மாசா மசாலாவா வேற லெவல்ல ஸ்டாண்ட் பாய் சம்பவம் போல அது ஆதிக்கிற வச்சு பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு படம் வேணுமா அப்படின்னா ஜிபியூ வேற லெவல்ல இருக்கும்போது ஆதிக்கிற சந்திரன் ஃபேன் பாய் சம்பவமா சும்மா திருக்கி விட்டுருக்காரு. வெயிட்டிங் ஃப்ரம் ஏப்ரல். ஜிபியூ வேற லெவல் பண்ண போறாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்பிக்கையோட இருக்கேன். அஜித் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனா தான் இருக்கும்போது பேட்டரி கீழே போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.